வெல்கம். டாப் இன்ஜினியரிங் அப்ரோச் தமிழ் லெக்சர் சேனலுக்கு டாக்டர் ஜிஆர் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்டில் வருகின்ற A0 to A4 பேப்பர் சைஸ் என்றால் என்ன, அவற்றின் அளவுகள் என்ன, ஒன்றுக்கும் மற்றொரு சைஸிற்கும் உள்ள தொடர்புகள் என்ன என்பது போன்றவற்றை பார்க்கலாம். இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரை டிராயிங் போடுவதற்கு முன் நிறைய ரூல்ஸ், போடும் முறைகள், அளக்கும் முறை பற்றியெல்லாம் தெரிய வேண்டும். அனைத்திற்கும் நாம் BIS கோட், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ரூல்ஸ் ஃபாலோ செய்ய வேண்டும். இந்த டாப்பிக்கு பேப்பர் சைஸ் போன்றவற்றிற்கு ரூல்ஸ் ஃபாலோ செய்ய வேண்டும். BIS ரூல்ஸ். பேப்பர் டீட்டெயில்ஸ் இங்கே உள்ள டேபிளில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள ஃபஸ்ட்டு காலத்தில் பேப்பர் டெசிக்னேஷன் கொடுத்திருக்கிறது. செகண்ட் காலம் பார்த்தீங்கன்னா பேப்பர் சைஸ் மில்லிமீட்டர் அளவில் கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலாக ட்ரிம் செய்யப்பட்ட அளவு, அதாவது கட் செய்த பிறகு உள்ள அளவு. ஏனென்றால் மில்லிமீட்டர் அளவுகள் தான் நாம் ரூல் பிரகாரம் மொத்த சப்ஜெக்ட்டுக்கும் பயன்படுத்த வேண்டும். அதேபோல் இந்த பேப்பர் சைஸுக்கும் மில்லிமீட்டர் அளவுகள் தான் பயன்படுத்தப்பட வேண்டும். அடுத்தது தேர்ட் காலம் ப்ராக்டிக்கல், உடனடியாக புரிந்து கொள்ள சென்டிமீட்டரில் கொடுத்துள்ளது. ஃபோர்த்து காலத்தில் கீழே உள்ள படத்தின் நம்பர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது, கீழே காண்பிக்கப்பட்டுள்ளது. ஸோ இவற்றை பற்றியெல்லாம் விரிவாக பார்க்கலாம். இதில் தேர்ட் காலம் உதாரணத்தில் எடுத்துக்கொள்வோம். முதலில் A0 பேப்பர் என்பது 84 × 119 வேல்யூ ரவுண்ட் ஆஃப் செய்து நியரஸ்ட் ஹையர் நம்பர் எடுத்துக்கொண்டால் 90 × 120 ஆகும். நமக்கு ஒரு அடிக்கு 30 சென்டிமீட்டர் என்று தெரியும். எனவே இது 3 அடி × 4 அடி, தட் இஸ் 3 feet × 4 feet ஆகும். இதை நாம் யோசித்து பார்த்தால் ஒரு டேபிளோடைய டாப் சைஸ் மாதிரி இருக்கும். அப்ராக்சிமேட்டாக புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது முதல் அளவு. அதேபோல் மற்ற அளவுகளையும் நாம் ஃபீட் கணக்கில் அல்லது சென்டிமீட்டரிலிருந்து ரவுண்டட் வேல்யூக்கு மாற்றி யோசித்து பார்த்தால் ப்ராக்டிக்கலாக என்ன சைஸ் வரும் என்பதை புரிந்து கொள்ளலாம். இது புரிந்து கொள்வதற்கு மட்டும்தான் இந்த காலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றபடி செகண்ட் காலத்தில் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் சைஸ், அதுதான் BIS கோடு பிரகாரம். அடுத்தது யூசேஜின்னு பார்த்தோம்னாக்கா A4 சைஸ் தான் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறது, இது எல்லாருக்குமே தெரியும். A3 சைஸ் தான் இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸுக்கு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம பர்மிட் செய்யப்பட்ட அளவு ஆஸ் பர் BIS கோட் பிரகாரம். அதைத்தான் நம்ம A3 சைஸு தான் நம்ம இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். AO A1 சைஸ்லாம் பெரிய சைஸ் டிராயிங்க்கு, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு, டிராயிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு, தொழிற்சாலைகள் மற்றும் பல இடங்களில் பெரிய சைஸ் பிளான்கள் போட யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளான், ஆர்கிடெக்சர் பிளான், மெஷின் பிளான், இண்டஸ்ட்ரி ஃப்ளோ சார்ட், எலக்ட்ரானிக் சர்க்கியூட் பிளான் போன்ற பலவற்றிற்கும் இது யூஸ் ஆகும். ஒரு சில உதாரணங்கள் மட்டும் சொல்லியிருக்கேன். மற்றும் A5 A6 போன்ற அளவுகளும் இருக்கின்றன. இப்போதைக்கு இந்த EG சப்ஜெக்ட்டுக்கு A4 வரை மட்டும் தெரிந்து கொள்வோம். இப்போது நாம் அளவுகள் மற்றும் ஒன்றுக்கொன்று உள்ள தொடர்புகளை இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஃபிகர் மூலமாக பார்த்தால் ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். ஃபஸ்ட்டு டிராயிங்கில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபிகர் 1ல் 841 × 1189 அது A0 அளவு அப்படின்னு கொடுத்துருக்கோம். 841 1189 இதுதான் ரெக்கமெண்டட் சைஸு. இது A0 பேப்பருக்கு உள்ள சைஸ் படம். அடுத்து ஃபிகர் 2 பார்த்தோம் அப்படின்னாக்கா சேம் AO பேப்பர் தான், ஆனால் அதில் சென்டரில் நம்ம மடித்தோம் அப்படின்னாக்கா 2 A1 பேப்பர் வரும். அதனால தான் A0 = 2A1
அப்படின்னு சொல்கிறோம். ஒரு A1 பேப்பர் மட்டும் காமிச்சிருப்போம். இதன் அளவு பார்த்தோம்னாக்கா A1 594 × 841. சென்டரில் மடித்தா 2 A2 பேப்பர் இதுலேருந்து கிடைக்கும். அதனால தான் A1 = 2A2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது ஃபிகர் 4ல் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு A2 பேப்பர் மட்டும் கொடுத்துருப்போம். இதன் அளவு A2 420 × 594. இதையும் சென்டரில் மடித்தோம் அப்படின்னாக்கா 2 A3 பேப்பர் கிடைக்கும். அதனால தான் A2 = 2A3. அடுத்து ஃபிகர் 5 பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு A3 பேப்பர் கொடுத்துருக்கோம். ஒரு A3 பேப்பர் அப்படிங்கிறது 297 × 420 கொடுத்துருக்கோம். இதையும் சென்டரில் நம்ம மடித்தோம் அப்படின்னா 2 A4 கிடைக்கும். அதனால தான் A3 = 2A4 அப்படின்னு காமிச்சிருக்கு. அடுத்ததாக A6 ஃபிகர் பார்த்தோன்னா ஒரு A4 பேப்பர் மட்டும் கொடுத்துருக்கோம். இதன் அளவு 210 × 297. இப்போ அடுத்ததாக எத்தனை A4 பேப்பர் ஒரு A0 பேப்பரில் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஃபிகர் 5ல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு A3 பேப்பரில் 2 A4 பேப்பர் கிடைக்கும்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே அடுத்ததாக A2 பேப்பர் சைஸ் அதில் பார்க்கக்குள்ள மொத்தம் 4 A4 கிடைக்கும். அடுத்தது A1 பேப்பர் அப்படி பார்த்தோம்னாக்கா அது 8 A4 பேப்பர் கிடைக்கும். அதே மாதிரி A0 பேப்பர் பார்த்தோம்னாக்கா மொத்தம் 16 A4 பேப்பர் கிடைக்கும். அதனால் ஃபிகர் 1ல் கொடுத்துருக்குற மாதிரி ஒரு A0 பேப்பருங்கிறது 16 A4 பேப்பரை கட் செய்யலாம். அதாவது ட்ரிம்டு சைஸுங்கிறது இங்கே கொடுத்துருக்குற சைஸ் 16 A4 பேப்பரை ஒரு A0 பேப்பரில் கட் பண்ணலாம். இங்கே உள்ள எல்லாமே மில்லிமீட்டர் அளவுகளில் கொடுத்துருக்கு. ரூல் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா மில்லிமீட்டர் எல்லா இடத்துலையுமே நம்பர் பக்கத்தில் எழுதக்கூடாது. கீழே கொடுத்துருக்கிற மாதிரி ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm அப்படின்னு தான் ட்ராயிங்கில் நம்ம யூஸ்வலாக நோட் பண்ணணும். இது இந்த ஈஜி சப்ஜெக்ட்டுக்கு எல்லா இடத்துக்கும் பொருந்தும், எல்லா ட்ராயிங்க்கும் பொருந்தும். இது அந்த ட்ராயிங்லேயே உள்ள ரூல். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். மேற்கொண்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். If satisfied, subscribe to this top engineering channel for my motivation to the future videos.